ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன மனநிலை இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இன்னொன்று ஹெல்ப்லெஸ்ஸா இருந்து சோகத்துல செத்து போகுது. இழப்பு சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. நல்ல வேலை அடல்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டிலேயா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், anger or பேரம் பேசுறதுல தான் இருக்கும். Try to find the reason and then we will proceed. விஜய் வரலையா அப்படின்ற ஷாக்ல இருந்திருப்பாங்க. விஜய் ஒரு நல்ல லீடரா இருந்திருந்தா of dealing things. அதுக்கு லீடர்ஷிப், this is not the leadership. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்திலிருந்து மனநல மருத்துவர் திரு செந்தில் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினராக அரசியல் நிகழ்ச்சி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். வணக்கம் சார். ஓகே சார், நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைல் பேசியிருந்தோம். நாம அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் 2026 தமிழ்நாட்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எல்லாருக்கும் எப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு, எப்படி வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனாரு, இதை பத்தி நம்ம டீப்பா அதை பத்தி அனலைஸ் பண்ணியிருந்தோம். என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து ஒரு ஒரு மனநல அந்த ஒரு வியூல நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இப்ப நான் அடுத்ததா என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப குறிப்பா வந்து இப்ப இந்த தேர்தலில் விஜய் அவர்களும் பிறகு விஜய்க்கு ஆதரவளிச்ச தாவேக்கவினர்கள் அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. கம்ப்ளீட்டா வந்து விஜய் ரசிகர்களுக்கு, தொண்டர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டம், வெற்றி. விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார். ஓகே, இன்கேஸ் ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகள் மாறி அமைஞ்சிருதுன்னா, ஒருவேளை வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும்? இந்த பக்கத்துல இப்ப இன்றைய தேர்தல் முடிவுகள்ல திமுக, அதிமுக போன்ற பழம்பெரும் கட்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல கொஸ்டின்ங்க. அதாவது ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன மனநிலை இருக்கும், அதுதான் ஷார்ட்டா நீங்க கேட்குறீங்க. கரெக்டா? ரெண்டு பேருக்குமே எமோஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு சிந்தனை ஓட்டம் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாக்னேட் ஆகிட்டு எமோஷன்ஸ் தான் இருக்கும். ஜெயிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கும். தோத்தவங்களுக்கு எப்படி நம்ம அதை கம்பேர் பண்ணணும்னா, இழப்பை, அதாவது ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு இழப்பு. கரெக்டுங்களா? அப்போ இழப்பு இல்லை, ஒரு ஜாப் போகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் இழப்பு தான். மணி திடீர்னு காணா போகுது அப்படின்னா இழப்பு. குழந்தை காணா போகுது அப்படின்னு சொன்னா இழப்பு. ஓகேங்களா? அப்போ இழப்பு சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் எல்லாரும் போவாங்க. இது யூனிவர்சல். எல்லா வேர்ல்டுல எல்லா ஹியூமன்ஸுக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? விஞ்ஞான பிரகாரம் அது ஒரு 7 ஸ்டேஜ்னு காமிச்சிருக்காங்க. 5 ஸ்டேஜா நம்ம உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சடனா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா ஷாக் தான் இருப்பாங்க. உயிரோட இருக்கிறவங்க ஷாக்ல இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அதை பத்தின திங்கிங் வரும்போது கோவப்படுவாங்க. அதுக்கப்புறமா பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோலி டிப்ரெஷன் ஸ்டேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒன்னா நடக்கும். சிலருக்கு இந்த 5 ஸ்டேஜும் 1 வருஷத்துல நடக்கும், சிலருக்கு 2 வாரத்துல நடக்கும். ரொம்ப அறிவு இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டா நடக்கும். சரி, நம்ம ஒரே நாள்ல இல்ல ஒரே வாரத்துல நடக்கும். இப்போ நம்மளுக்குள்ளேயே டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ரீசெண்டா எம்.கே. ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்திருக்காரு. அந்த வீடியோல அக்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? மெசேஜஸ் அக்செப்ட் த லாஸ், ட்ரை டு ஃபைண்ட் த ரீசன் அண்ட் தென் வி வில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சா, 2.5 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2 to 2.5 வீக்ஸ் ஆர் கொஞ்சம் ஒரு 3 to 4 வீக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வீக்ஸ்ல இம்மீடியட்டா அவரால் ரிகவர் பண்ணி அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு போயிட முடிஞ்சிச்சு. அதாவது 5வது ஸ்டேஜுக்கு, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் சிலருக்கு அந்த ஸ்டேஜஸ் வர்றது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு வரும், செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு வரும், தேர்ட்ல இருந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அப்புறம் கடைசியா 5வதுக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா? இது ஃப்ளக்சுவேஷன் ஹேப்பன்ஸ் ஆஸ் த டைம் கோஸ் ஆன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ வரைக்கும் எவ்வளவு நாளா இருக்குங்க? ஒரு 2 வீக்ஸ் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வைப்போம். எக்ஸாக்ட்டா 2 வீக்ஸ். லாஸ்ட் சண்டே விஜய் வந்து பதவியேற்றாரு.
ஆமா. அதுக்கு முந்தின சண்டேக்கு அப்புறம் எலெக்ஷன். அந்த மண்டே எலக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பதவியேற்றாரு. இப்ப நம்ம 2nd வீக்ல இருக்கோம். எலக்ஷன் முடிவு வந்தது 2nd வீக்ல இருக்கோம் நம்ம. 3rd வீக் என்டர் ஆக போறோம். இப்ப 3rd வீக்கு என்டர் ஆக போறோம். அப்போ ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் வச்சு பார்ப்போமே. அப்போ முதல் வீக்ல எல்லாரும் ஹோல் ஸ்டேட் வாஸ் இன் ஷாக். ஏன்னா ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஸ்டாலின்னால அங்க வின் பண்ண முடியல. சொந்த தொகுதியிலேயே இருந்து இதுவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷாக்ல இருந்திருக்காங்க. அடுத்தது 2nd வீக்ல கோபம் வர்றது. என்ன இப்படி ஆயிருக்கு? நான் பண்ண தப்பா? நான் ஏதாவது ஒர்க் பண்ணலையா? இல்ல மத்தவங்கலாம் ஒர்க் பண்ணலையா? டிஎம்கே ஒர்க் பண்ணலையா? இல்ல வேற யாராவது தப்பான ஒர்க்கிங் பண்ணிட்டாங்களான்ட்டு அந்த ஆங்கர் ரிலேட்டடா வரும். அது ரொம்ப எசென்ஷியல். பிகாஸ் 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு ஆங்கர்னால வரக்கூடிய வார்த்தைகள், எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இன்னொன்னு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்து சோகத்துல செத்து போறது. இது 2த்துல எது நமக்கு சர்வைவலுக்கு பெட்டர்னா, ஆங்கிரி ஆகி அதுல எக்ஸ்பிரஸ் பண்றது. அதனால we will shift towards that one. ஓகேங்களா? ஷாக்ல இருந்து இந்த மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிப்போம். இது முடிஞ்ச உடனே they will start thinking, ஆமா நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இனிமேல் நான் அது மாதிரி பண்ணக்கூடாது. வேற ஏதாவது பண்ணா இந்த ரிசல்ட்டை நம்ம திருப்பி வர வைக்க முடியுமா? லைக் இறந்துட்டாங்கன்னா கடவுளை திட்டிட்டு இருப்பாங்க. கடவுளை இப்படி பண்ணிட்டீங்களே, நான் பூஜை பண்ணியிருந்தா இந்த உயிரை திருப்பி கொடுத்துருவியா? அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்க நான் திருப்பியும் நல்லா உழைச்சேன்னா ஸ்டாலினை திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருடைய மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல போயிட்டு இருக்கும். இது மேசிவா நீங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஆங்கர் ஆர் பேரம் பேசுறதுல தான் இருக்கும். இன்னொரு 2 வாரம் 3 வாரம் போன உடனே ஒரு சோகமான ஸ்டேட்டுக்கு போயிட்டு அக்செப்ட் பண்ணி, ஓகே இதுதான் ரியாலிட்டி, இனிமேல் நாம இப்படிலாம் பண்ணணும், கொஞ்சம் சுயமா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவரி ஆயிட்டு வருவாங்க. ஸோ வித்தின் அ மந்த் பீரியட் பீப்புள் வில் கம் டு நார்மல். இது நல்ல வேளை நமக்கு நடந்துச்சு இழப்பு. அதான் ஆப்போசிட்ல டிவிகேக்கு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்க வந்துட்டு இதே மாதிரி ஸ்டேஜஸ்ல போவாங்க. ஆனா டிப்ரெஷன் ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இறங்கி விடுவாங்க. இம்மீடியட்டா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதாவது ஷாக்ல இருப்பாங்க. டிவிகே விஜய் வரலையா அப்படின்ற ஷாக்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப கோவப்பட்டு தன்னை தானே அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூசைடல் மோடுக்கே போயிருக்கும். நிறைய பேர் செத்துருப்பாங்க. நீங்க சொல்றத வந்து நான் ரியல் இன்சிடென்ட்டோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து லாஸ்ட் சண்டே தான் விஜய் வந்து பதவி ஏற்கிறாரு. அந்த சண்டேக்கு முன்னாடி லாஸ்ட் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரியான தமிழ்நாடோட கொதிநிலை இருந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்க சிஎம் ஆவதற்கு தடுக்கிறது யாரு? குறிப்பா இடதுசாரிகளை பயங்கரமா திட்டுறாங்க. திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவன் வந்து ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்க. சமூக ஊடகங்கள்ல வந்து ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சமூக ஊடகங்கள்ல திருமாவளவன் அவர்களை எப்படி திட்டுறாங்க அப்படிங்கிறத சேட்டலைட் சேனல்ஸே டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பாத்தீங்கன்னா விஜயோட அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தி வச்சு பிளேடு வச்சு வயிற்று கிழிச்சுக்கிறது, அப்புறம் வந்து ஒரு மாதிரியான தன்னை தானே அடிச்சுக்கிறது, தன்னை இது பண்ணிக்கிறது, வித்தியாசமா ஒருத்தர் தீக்குளிக்க முயற்சி செஞ்சு ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி பக்கம் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல பல விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது அவரை சிஎம் ஆக தடுக்கிறாங்க யாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிட்டு சாட்டர்டே ஈவினிங் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகுது. ஷார்ட் அவுட் ஆயிட்டு சண்டே வந்து அவர் பதவி ஏற்கக்கூடிய இன்சிடென்ட் நடக்குது. எஸ், நீங்க சொல்றது வந்து அங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். எஸ், அது ரொம்ப ஆங்கர் ரிலேட்டட் எமோஷன்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஏற்கனவே எமோஷனல் லெவல்ல தான் இருக்காங்க. திங்கிங் ப்ராசஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதனால அந்த எமோஷன்ஸ் இன்னும் இன்டென்சிஃபை ஆகி தன்னை தானே அடிச்சுக்கிறது வரும். அட்லீஸ்ட் இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி தான். கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம் தெரியுங்களா? அது மாதிரி தொத்து வியாதி. இது மச் மோர் ஃபாஸ்டர் தென் பாக்டீரியா வைரல் மாதிரி. வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத விட இது ரொம்ப அதிகமான இது மனதில் இருக்கக்கூடியது. மற்றவங்களுக்கு ஒற்றிட்டு அதே அப்படியே பரவும். மீடியாஸ் இருக்கிறதுனால இன்னும் ஃபாஸ்டா பரவும். ஓகேங்களா? இதை வந்து ஷேர்டு டிலூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஷேர்டு டிலூஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஷேர்டு டிலூஷன்ஸ் நல்ல வேலை அடல்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டிலேயா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பசங்க யாராவது ஒருத்தர் போயிட்டு செல்ஃப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வீடியோல கேப்சர் பண்ணிட்டு இந்த மீடியாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. விச் இஸ் வெரி அன்எத்திக்கல், விச் ஷுடன்ட் ஹேப்பன். ஆனா அங்க மீடியா வந்து கொஞ்சம் அன்எத்திக்கலா பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு.
ஓகேங்களா? அது ஒருவேள ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டா கூட, அது அவங்களுடைய டிக்னிட்டிய கம்மி பண்ணுது. அந்த டிக்னிட்டிய கம்மி பண்றத நீங்க ஃபோட்டோ புடிச்சு டெலிகாஸ்ட் பண்ணி, "இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஏன்னா விஜய் வரல." அப்படின்னு சொல்றத நீங்க காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிஹேவியர். ஓகே. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர நான் வீடியோ எடுத்து, பாருங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அது வந்து ஒரு எத்திக்கலா இருக்குமா? அது நல்லது கிடையாது. அதே மாரி இங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆனா டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அத பார்த்து மத்தவங்களும் இதே மாரி ஒரு செயலுக்கு பண்ணுவாங்க. இதுதான் ஷேர்டு டெலியூஷன்ஸ். பயங்கர ஃபாஸ்ட்டா பரவும். ஆனா சார் தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பனையூர்ல விஜயோட அலுவலகத்துக்கு முன்னாடி, அப்புறம் மற்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் டிவிக்கோடைய அந்த நிர்வாகிகள், ரசிகர்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி தங்கள தாங்களே காயப்படுத்திக்கிறது, ஒரு மாரி நான் தான் விஜயா மாறிட்டேன் அப்படின்ற மாரி சிலர் ஒரு மாரி அவங்களுடைய அந்த மனநிலை பிறழ்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு மாரி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ணி, அதெல்லாம் தனியா அதுக்கு ஒரு மியூசிக்கோட அத டெலிகாஸ்ட் பண்றதுங்கிறது சேட்டலைட் சேனல்ஸ்ல பர்ட்டிகுலர் சில சேனல்ஸ் அது ஒரு பேட்டர்னாவே செய்றாங்க இது. அது அது நீங்க சொல்றது இங்க இருக்கு. அது ஒரு நடைமுறையில அது இருக்கு. அது ஒரு பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குங்கிறத நீங்க சொல்றீங்க. ஓகே. ரொம்ப வருத்தக்கூடியதுங்க. அது மாரி நடக்கக்கூடாது. ஏன்னா, அப்போ நம்ம ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கலாமே! இத நம்ம பேசுறது மூலமா. எந்த சேனல்ஸ் அப்படின்னு நம்ம அத பார்த்துட்டா, அந்த சேனல்ஸ் பெட்டர் அவாய்ட் இட். பிகாஸ் இட்ஸ் நாட் வொர்த் ஃபார் அவர் லைஃப். நம்ம முன்னுக்கு போறதுக்கு, அந்த சேனல்ஸ் ஆர் நாட் வொர்த் அட் ஆல். அப்போ அவங்களுக்கே நம்ம மெசேஜ் குடுக்கணும் அப்படின்னா, கட் ஆஃப் தட் சேனல். பிகாஸ் இஃப் தட் சேனல் கோஸ் பியாண்ட் த பாயிண்ட் வேர் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம நெறைய மெசேஜ் இது மாரி பண்றாங்க. இத வந்துட்டு 1த்த 100 ஆக்குற மாதிரி காமிப்பாங்க. திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி திருப்பி ஒரே மெசேஜ ஒரு நாள் முழுக்க போட்டுக்கிட்டு இருந்தா, ஃபீலிங் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே தோணும். ஓகே. அப்போ இது வந்துட்டு குழந்தைங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னா, செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர், பர்சனாலிட்டி டிஸார்டர்ல தான் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்லாம் நெறைய இருக்கும். மென்டல் ஹெல்த்ல. ஓகே. அது மாரி கம்யூனிட்டி முழுக்க செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்க்கு இறங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஹிஸ்டீரிக்குன்னு ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. சாமி ஆடுறது பார்த்திருக்கீங்களா? அம் நீங்க வில்லேஜஸ் கிராமப்புறங்கள்ல அது நடக்கும். நெறைய ஆமா. பார்க்கிறோம். பெண்கள் சாமி ம். ஸ்பெசிஃபிக்லி அந்த உடுக்க அடிக்கிறது, ம். மேளம் அடிக்கிறது, அந்த ஹை இன்டென்ஸ் அ எமோஷன் ஸ்டேட் கொண்டு வரும்போது சாமி ஆட ஆரம்பிப்பாங்க. சாமியே உள்ள வந்துட்ட மாதிரி. அவங்க தான் சாமின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஹிஸ்டரிக்கல் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த ஹிஸ்டரிக்கல் ஸ்டேட் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த பிரெயின்ல தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின எடுத்துட்டாலே போயிடும் ஆக்சுவலி. ஓகே. நம்ம காதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரெயின் இருக்கு. டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரெயின் தான் இதுக்கு காரணம். அது எப்பப்பலாம் மியூசிக் போடுறோமோ, எப்பப்பலாம் அந்த இல்யூஷனல் அ வேர்ட்ஸ்லாம் சொல்றோமோ, கவிதை சொல்றது, இந்த இதெல்லாம் சொல்றோமோ, அது ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆயிட்டு எமோஷன்ஸ கொண்டு வந்து அப்படியே இல்யூஷன்லயே இருக்கும். நம்ம போதை சாப்பிடுறது, ஆல்கஹால் குடிக்கிறது, அப்புறம் போதை எடுக்கிறது, இந்த பிரெயின தான் போய் அஃபெக்ட் பண்ணி, எமோஷனல் ஸ்டேட்ட ஒரு மாரி ஹைலி எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு மாறிட்டு, இவங்க இத தவிர்த்து வேற எதுவுமே திங்க் பண்ண முடியாம பண்ணிடும். அதுதான் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கிறது. நல்ல வேளை இப்போ மேபி திருமாவளவன் மத்த இன்க்ளூடிங் ஸ்டாலின்லாம் வந்துட்டு தே ரிகக்னைஸ்ட் டெமோக்ரஸி ஷுட் கோ ஃபார்வர்டு. அதனால அ அ மக்கள்லாம் விஜய் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால விஜய் ஷுட் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்துட்டு, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டு அவர உட்கார வச்சது. விச் இஸ் வெரி நைஸ். அத வெளியில இருந்து பார்க்கும்போது, ஓகே இதுவும் ஒரு டீசென்சி தான் காமிக்குது அப்படின்னுட்டு, விச் ரெட்யூசஸ் த நம்பர் ஆஃப் செல்ஃப் ஹார்மிங். ஆனா, எப்பப்பலாம் விஜய் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த எலக்ஷன் ரிசல்ட் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னும்போது, விஜய் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பட் அவரால அந்த 118ங்கிறத அவரால காட்ட முடியல. ஆளுநர் அத கேட்டாரு. அத நிரூபிங்க. அப்பதான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பேன்னு சொன்னாரு. சோ அதுல விஜய்க்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த மீன் டைம் அந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அது பரவலாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரஜினிலாம் பின்னாடி ஒர்க் பண்ணாரு அப்படின்ற மாரி, அதெல்லாம் கூட ஒரு காரணமா பேசப்பட்டுச்சு. அப்புறம் ரஜினி மறுப்புலாம் சொன்னாரு. நான் ஒருபோதும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகையாளரை சந்திச்சு பேசினாரு. சோ என்னன்னா, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க போது அதுக்கு திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியோ, அப்படி இல்லாட்டி திமுக அதிமுக சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குறது அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருந்ததா பரவலாக செய்திகள் வந்துச்சு. எல்லாமே அச்சு ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள். மேபி அது நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அதெல்லாம் அந்த இடத்துக்கு போயிருந்துச்சு அப்படின்னா அதோட விலை ஒரு மோசமா போயிருக்கும் அப்படிங்கிறது நீங்க குறிப்பிடுறீங்க. ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. அது நடந்திருக்கும். இதுல இன்னொன்னு நம்ம ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கணும். ஒரு ஆங்கிள் எப்படின்னா, நான் ஒண்ணு செய்தேன்னா, அதுக்கு ரிசல்ட் வரணும். ஒரு வேளை வரல அப்படின்னு சொன்னா,
நான் தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் த்ரெட் பண்ணேன்னா, அந்த ரிசல்ட்ட நீங்க திருப்பி திருப்பி குடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என்னுடைய பிஹேவியர் எப்படி மாறும்னா, எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா, நானு இத த்ரெட் பண்ணேன்னா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ குழந்தைங்க நான் வேணுங்கிறத அடம் புடிச்சு வாங்குறது அந்த அந்த ஒரு பழக்கம். அப்பா அம்மாட்ட அழுது அடம் புடிச்சு தன்னை இது பண்ணி வாங்குறது அப்படின்ற மாரியான ஒரு இடம். அந்த இடம். ஒரு இடத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த மாரியான பிஹேவியர நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்ணி ஆவணும். கரெக்ட்டா ஃபர்மா சொல்லணும். அவர் வரலன்னா அதாவது இது மாரி எலக்ஷன் பண்ணி இது மெஜாரிட்டி வரல. உடனே அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் கரெக்ட்டா வர வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவர் வர முடியாது. அவ்வளதான். இதுதான் ரூல்ஸ். ஓகே. அம் ஆனா இதுக்காக நான் சாவப் போறேன். 10 பேர் சாவப் போறோம், தீக்குளிக்க போறோம் அப்படின்னா, வேற வழி கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்க தடுக்க தான் முடியும். ஆனா இங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்மா வச்சுட்டு தான் போணும். ஓகேங்களா? இவங்க தீக்குளிக்கிறாங்களேன்னுட்டு டக்குன்னு மாத்துறது, ஆன்ஸர மாத்துறது, அவுட்கம்ம மாத்துறது வந்துட்டு இட் வில் பிகம் லைக் எ நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அதாவது அ அந்த வேர்ட் தப்பு நான் சொல்றது. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னா அவங்க அதே மாதிரியான பிஹேவியர்ல இறங்குவாங்க. இப்ப ஃபியூச்சர்ல ஏதாவது விஜய்க்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா, டக்குன்னு இந்த மாரி ஒரு குரூப் போய் இறங்கும். ஏன்னா ஆனா மத்தவங்கலாம் ஐயோ! செத்துருவாங்களே அப்படின்னு பயப்படுறது. ஆனா சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஓகே. இப்ப விஜய் ரசிகர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தாவேகா கட்சியுடைய தொண்டர்களுக்கு என்ன மாரியான மனநிலை இருக்கு? விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும். அது நடக்காம போனா இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. 118 வந்தா தான் நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கல. அன்பார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் எப்படி ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் யார வந்து கிண்டல் பண்ணி பேசினாரு. அதாவது திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. அதே மாரி திமுக கூட இருக்க கூட்டணி கட்சியில கல்லாப்பட்டி கூட்டணி. அவங்க வந்து கல்லாப்பட்டின்னா அது ஒரு 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 கொச்சையா பேசுற ஒரு நடை. அந்த மாரி தான் விமர்சனம் பண்ணி அந்த கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்ணாரு. திமுகவும் விமர்சனம் தான் பண்ணாரு. ஆனா அப்படிப்பட்ட அந்த திமுக அவர்கள், அந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த விஜயை எதிர்த்து தான் அந்த நம்பர் வாங்கியிருக்காங்க. 73 இடங்கள் வாங்கியிருக்காங்க. திமுக தனிப்பட்ட முறையில் 59 இடம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களோட தயவுல அந்த கூட்டணி கட்சியோட தயவுல தான் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. சோ வந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுக்கே முரண்பாடா தான் அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலுடைய அவர் இந்த அரியணை ஏறி இருக்கிற அவர் பேசுற விஷயத்துக்கு முரண்பாடா தான் அமைஞ்சு முடிஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் வந்து இவரை நீங்க சிஎம் ஆக்கலன்னா நான் உங்களை நான் இந்த மாதிரி பேசுவேன். குறிப்பா வந்து திருமாவளவன் வந்து நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப நான் உங்களை இந்த மாதிரி கேவலமா பேசுவேன்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப இந்த அவ்வளவு நடவடிக்கையும் விஜயோட ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாகரிகம் இல்லாம நடந்துறாங்க. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா விஜய் நாகரிகமானவர் தானே. அவர் இந்த இடத்துல பேசாம இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சைலண்டா இந்த எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறத பத்தி அவர் கண்டுக்காம அமைதியா இருக்கிற அந்த போக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ரொம்ப பேட் ஆட்டிட்யூட், பேட் வே ஆஃப் டீலிங் திங்ஸ். அதுக்கு லீடர்ஷிப் திஸ் இஸ் நாட் த லீடர்ஷிப். ஓகேங்களா? இந்த காமனாலிட்டிஸ நீங்க நெறைய இடத்துல பார்க்கலாம். அதாவது பிஜேபி நார்த் சைட்ல இருக்கும்போது ஏதாவது கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பேசாம இருந்து பனிஷ்மென்ட் குடுக்காம இருக்கிறது. அப்போ பாசிவ்லி நீங்க நடத்திக்கங்க, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நான் வெர்பல் மெசேஜ் குடுக்குற மாரி தான் இது. ஓகே, இந்த நான் வெர்பல் மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் வென் லீடர்ஸ் டோன்ட் ஸ்பீக். அப்போ இவரு விஜய் ஒரு நல்ல லீடரா இருந்திருந்தா, அவரு வந்துட்டு போயிட்டு, "இல்ல நீங்க தப்பு பண்றீங்க. அது மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லணும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ப்ரோஆக்டிவ் திங்கிங், அ அ இதுதான் வரப்போகுது அப்படின்றத முன்னுக்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஆக்டிவா நம்ம சொல்லி, அ ம வகைப்படுத்துறது. அதாவது அ நம்மலாம் ஆட்டு மந்த மாதிரி. ஆடுங்கள நம்ம கரெக்ட்டா டைரக்ஷன் பார்த்து, இந்த டைரக்ஷன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு மந்தைய சரிப்படுத்துறோம் இல்லையா? அதே மாரி தான் அவர் சரிப்படுத்தியிருக்கணும். ஆனா பாசிவா கம்முன்னு இருக்கிறதுக்கு அனதர் மீனிங் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா மேக் ஷூர் தட் ஐ அம் சிட்டிங். கரெக்ட்டா வரணும் அப்படின்ற மாதிரி. விச் இஸ் ராங். அவரோட முழு ஆசீர்வாதத்தோட தான் அது நடக்குது. அத அனுமதிக்கிறாரு அவரு. அதாவது அவருக்கு இப்படியும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏதாவது நம்ம பேசும்போது 2 ஆங்கிள்லயும் பார்க்கணும். மினிமல் 2 ஆங்கிள் பார்க்கணும். ஓகே. நமக்கு தெரியறது வீடியோல, டிவில இந்த மாரி பிளேட்ல கிழிச்சுக்கிறாங்க, தீக்குளிப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு. 2வது ஆங்கிள் இந்த விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படின்ற கொஸ்டினும் நம்ம கேட்கணும். ஒருவேளை விஜய்க்கு தெரியல அப்படின்னு சொன்னா, தேர் இஸ் எ சான்ஸ் தட் ஹி இஸ் நாட் ஏபிள் டூ டெல் நாட் டூ டூ தட். ஒருவேளை தெரிஞ்சு கம்முன்னு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர மாதிரியான ஒரு பேட் லீடர் இருக்க முடியாது. தப்பான ஆள செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இது 2த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். மாஸ் மீடியா நீங்கலாம் ஐ மீன் நான் வந்துட்டு என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறது.
ஹையர் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்களுடைய வீட்டில் டிவி செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்க எதெல்லாம் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் பார்க்குற சேனலை அவங்க பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த சேனல் பார்த்ததுனால தான் காமன் பீப்புளுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனால் அவங்க அந்த சேனல் பார்க்கலன்னா தே 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 வில் நாட் நோ. ஐ மீன் விஜய்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு ரேஷனலிஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக்டர், ஓகே டாக்டர். இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுல ஒரு பெரிய காலதாமதம் இருந்துச்சு. அந்த காலதாமதத்துல அவரோட ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். இது அவருக்கு தெரிஞ்சிருக்காம கூட போயிருக்கலாம். அவர் நாலேஜுக்கு இது போய் சேராம கூட இருந்திருக்கலாம்னு நீங்க வந்து ஒரு தர்க்கபூர்வமான ஒரு ஒரு ஆங்கிளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நான் இந்த இன்சிடென்ட் விட்டுறேனே, இப்ப கரூர் பிரச்சனை நீங்க பாத்தீங்க. கரூர்ல 41 பேர் உயிரிழந்த விஷயம் இப்ப 42 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. இப்ப ரீசெண்டா தான் இறந்துச்சு. இப்ப 42 டெத் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப அந்த இன்சிடென்ட்ல அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட கரூர் அந்த இடத்துல இருந்து அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் அங்க கிளம்பி வராரு. அவர் கிளம்பி வரும்போதே ஏர்போர்ட்லயே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, சார் இவ்வளவு டெத் நடந்திருக்குன்னு கேட்கறாங்க. நம்பர்ஸ் வந்து 10, 12 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்பவே கேட்கறாங்க. அவர் வந்து அதை ஒமிட் பண்ணிட்டு வராரு. வந்து ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ எல்லாம் போடுறாரு. இப்ப இந்த விஷயத்துல அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அங்க என்ன நடக்குது, எவ்வளவு டெத் நடக்குதுங்கிறது தெரியுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் சிஎம் ஆகுறதுல வெளியில என்ன நடந்துச்சு, தன்னை எவன் வருத்திக்கிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம போயிருக்கலாம். ஆனா கரூர் போன்ற இடத்துல வந்து வெளிப்படையா அவருக்கும் தெரியுது, அவருக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. அங்க தெரிஞ்சும் கூட அவரோட ஆட்டிடியூட் நம்ம என்னன்னு பார்த்தோம். அதை வச்சு நம்ம அவரை எப்படி புரிஞ்சுக்கலாம், விஜய் அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அன்பழகன் கரெக்டா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா இப்போ நீங்க பாயிண்ட அசோசியேட் பண்ணிட்டு நான் சொன்னதையும் இதுவும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதான். அதாவது இதுக்கு சைக்காட்ரியில ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டியை வெளியில கொண்டு வர்றதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை வச்சு வெளியில கொண்டு வருவோம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பிளாக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கு ஒன்றும் இல்லை, அதை சிம்பிளா சொல்லணும்னா இங்கை கீழே கொட்டிட்டு அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே வெளியில வந்துடும். ஓகே, இதுதான் ப்ரொஜெக்ஷன். அவங்களுடைய மைண்ட்ல இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்றது அர்த்தம். ஓகே, ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட் இது. அப்போ இதை நம்ம கம்யூனிட்டியில இதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க எப்படி செயல்படுறாங்க, இண்டிவிஜுவலா எப்படி செயல்படுறாங்க, குரூப்பா எப்படி செயல்படுறாங்க, அப்புறம் குரூப்பை எப்படி மற்ற குரூப்போட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்ட்டு ஓவரால் வியூ கழுகு பார்வையில தெரிஞ்சிடும் நமக்கு. உதாரணத்துக்கு செக்யூரிட்டி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செக்யூரிட்டி பிளாக் டாக்ஸ், பிளாக் கேட்ஸ்ன்னு போவாங்க தெரியுங்களா, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு. ஒரு படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய பேட்டர்ன், ட்ரெயின்டு. ஓகே, இண்டிவிஜுவலா வரும்போதும் நான் கேசஸே பார்த்துருக்கேன். டிமென்ஷியால அவங்களுக்கு பேரனாய்ட் தாட்ஸ் வரும்போது, அதாவது யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வருவாங்க. ஓகே, இது நேச்சுரலா வர்றது. இதே இதுதான் கேன் பி ப்ரொஜெக்டட் இன் கம்யூனிட்டி ஃபார் விஜய். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு, 41 பேர் செத்துருக்காங்க, அதை ஒருத்தர் வெளியிலேயே சொல்றாங்க. அதர் பிகாஸ் ஆஃப் தட் அந்த நிறைய பேர் செத்துருக்கிறதுனால தான் மீட்டிங்கை நடுவுலயே நிறுத்திட்டு அவர் வெளியில போறாரு. கரெக்டா? அப்போ வெளியில போறது கூட நம்ம தெரியாம ஏதோ பிரச்சனை நடக்குது வெளியில போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு அப்படின்னா அதுதான் அவருடைய டிப்பிக்கல் வே ஆஃப் டீலிங். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து செக்மேட் அப்படின்னு வச்சிங்கன்னா அவருடைய பேக்கப் ஓடிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ போடுறது, பாதுகாப்பா வீடியோ போடுறது, இதுதான் அவருடைய பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் will be repeated unless and otherwise he learns how to change it. இது ரிப்பீட்டட் டாக்டர், இது ரிப்பீட்டட்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஞாபகத்துக்கு வருது. இப்ப 3 நாள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நடந்துட்டு இருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு சட்டமன்றத்துல. அப்ப என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகா வந்து தன்னோட ஸ்பீச்சை கொடுக்குறாரு. நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் ஆதரவு கிடைச்சிருக்கு, எங்களோட தோழமை கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஒரு உரை நிறுத்திட்டு போறாரு, நான் வந்து இதுல கலந்துக்கல அப்படின்றது கிளம்பி போறாரு. அப்ப வந்து விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அவருக்கும் சரி அதே மாதிரி வந்து பிரேமலதா போன்ற எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் சரி ஒரு விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, ஆடாமற அடுத்த ஒரு ட்வீட் ஒன்று போறாரு, ஒரு பதிவு போறாரு. அதுல என்னன்னா உதயநிதி ஸ்டாலினோட விமர்சனத்துக்கு ஒரு பதில் ரெடி பண்ணி போடுறாரு. அது என்னன்னா அது அங்க பேசலாம், ஃப்ளோர் டெஸ்ட்ல சட்டமன்றத்துல அங்க பேசிருக்கலாம். அவர் அங்க பேசாம வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரிப்ளை கொடுக்குற ஒரு பேட்டர்ன் நம்ம பாக்குறோம். அது இது ரிப்பீட்டா நடக்குது அவர்கிட்ட அப்படின்றத ஒரு கேள்வி. ஏன்னா திஸ் இஸ் a trained mind for him. ஓகேங்களா, அதாவது ஸ்கிரிப்டை வச்சு யோசிச்சு ஸ்கிரிப்ட் போட்டு ஓகே இதெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்லணும், இந்த ஆர்டர்ல சொல்லணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி தான். நம்ம போயிட்டு ஸ்பாட்ல கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வராது சிலருக்கு. ஆனா வீட்ல போயிட்டு அவங்க யோசிச்ச கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பேட்டர்ன் தான் அவருக்கு. ஸோ கிரைசிஸ் வரும்போது எஸ்கேப் ஆகுறதும், எஸ்கேப் ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி வர்றது தான் அவருடைய பேட்டர்ன். ஐ திங்க் இந்த பேட்டர்னை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எந்த காரியத்திலையும் அவரை நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி ஆன் த ஃபேஸ் கிரைசிஸ் வருது, ஃபேஸ் டு ஃபேஸ் கிரைசிஸ் வருது அப்படின்னா இவருடைய ஆக்ஷன் இப்படி தான் இருக்க போகுது. அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி தான் இருக்க போகுது. த ரிசல்ட் வில் பி கமிங். ஏன்னா அந்த ஸ்பாட்ல ஆன்சர் பண்ண தெரியல, ஃபார்மேஷன் வரல. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு நல்லா எழுதியோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசியோ தெரிஞ்சுக்கிட்டோ ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை வாட் டைப் ஆஃப் பிஹேவியர் ஹி வில் பி ஷோயிங் இஃப் தேர் இஸ் அ கிரைசிஸ். ஒரு பாதுகாப்பு இன்மை வரப்போகுது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இதுதான். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே கரூர் இன்சிடென்ட்டு ஸ்டாலின் வேற இடத்துல இருந்து வந்தது, அதுக்கப்புறமா மற்ற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வேற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்தது. பிகாஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் நிறைய கேசஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அப்போ நீங்க 2 இண்டிவிஜுவல் பிஹேவியரையும் பார்க்கலாம், குரூப்பா அங்க என்னென்ன பிஹேவியர் நடந்திருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் இஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போய் நின்று டீல் பண்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது, இது வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னது. உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ட்ரைனேஜ் ஏதாவது அடைக்குது இருக்கு அப்படின்னு சொன்னா டைரக்டா போய் அங்க நிக்கிறது, மழை வரும்போது அங்க போய் நிக்கிறது, அப்போ பிரச்சனை வரும்போது அங்க போய் நிக்கிறது, வித் ஆர் வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட் அங்க போய் நிற்பாங்க. அதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். ஓகேங்களா? ஆனா டாக்டர் இப்ப அந்த பேட்டர்ன் தான் வந்து கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே கிட்ட இருக்க அந்த பேட்டர்ன் தான் கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒருவேளை திமுக இந்த இடத்துல எலெக்ஷனை தோத்ததுக்கான காரணம் அந்த பேட்டர்ன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப கரூர் விஷயத்தை எக்ஸாம்பிளா சொன்னீங்க. கரூர்ல விஜய் அவர்கள் ஓடி போயிறாரு, ரைட், ஓகே. ஸ்டாலின் வந்து வராரு, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வராங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாம் ஓகே. ஆனா இப்ப வந்து மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, அது எப்படிங்க ஸ்டாலின் அவர்கள் உடனே அங்க வராரு, அது எப்படிங்க அமைச்சர்கள் வந்து கிளம்பி எல்லாம் அங்க வராங்க, அது எப்படி இவ்வளவு நடக்குது, அது எப்படி நடந்துச்சு, அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்கூட்டி அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி இது வந்து திமுக தான் அரங்கேற்று இருக்கு, சோ அதனாலதான் அவங்க எல்லாம் வராங்க அப்படின்ற விஷயம். இப்ப நீங்க ஒரு பேட்டர்ன் சொல்றீங்களே, அந்த பேட்டர்னே தான் வந்து உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அது தவறான ஒரு நிலைப்பாடு திமுகவோடது. அதுதான் இவங்க எல்லாரும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த விஷயம் தள்ளப்படுது. அதை எப்படி பார்க்கலாம்? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பேரனாய்டு ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு திடீர்னு போலீஸ் வந்து என் வீட்டில் நிற்குதுன்னு வச்சுங்க. ஓகே, அவங்க ஜஸ்ட் வழி கேட்கறதுக்காக வரலாம், இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வரலாம், இல்லை என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வரலாம். ஆனால் என்னுடைய மைண்டை இட் ஆல்வேஸ் திங்க் இன் த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை தான் திங்க் பண்ணு. ஏன்னா அதுதான் என்னுடைய சர்வைவல். அப்போ பேரனாய்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை அது செட் பண்ணிடும். அப்போ அந்த பேரனாய்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் சந்தேக பார்வையில் நான் சந்தேகத்தோட தான் எல்லாத்தையும் அணுகுவேன். இது இண்டிவிஜுவலாக நடக்கும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நடக்குதுன்னு வச்சுங்க. 2 குரூப் இருக்கு, டிவிகே சப்போர்ட்டர்ஸ், நான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ். நான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அங்கே இல்லை ஆக்சுவலி. ஒன்லி பீப்புள் ஹூ வேர் தேர் நான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இஸ் வென் த எமர்ஜென்சி சர்வீஸ் கேம் தேர். அப்போ அவங்க தான் ஆப்போனண்ட் வென் கம்பேர்ட் டு 2 groups. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அந்த எமர்ஜென்சிக்கு வந்தவங்க, அது முக ஸ்டாலினா இல்லை வேற யாராவதா, அது வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டாக பேசுவோம். ஸோ 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, இன்னொருத்தர் அஃபெக்டட், அதாவது டிவிகே குரூப் பீப்புள் இருக்காங்க. இப்போ 2 பேரில் சாவு நிச்சயமாக நடந்திருக்கு. சாவை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அடிப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கோ ஒரு சிலர் வராங்க. அதை காஸ் பண்ணவங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வந்து பேரனாய்டு ஆயிடுவாங்க. அப்போ பேரனாய்டு ஆகும்போது நீங்கள் எப்படா வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு பழி அவங்க மேலே போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேரனாய்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போது கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும். அவங்களுக்கே தெரியும் அது தப்பு, அது மாதிரி இருக்காதுன்ட்டு. ஆனால் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஓகே, நானும் ஒய்ஃப் இருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு டேஞ்சர் வருது, யார் போய் முதல்ல நிற்குமாங்க? பேரண்ட்ஸ் தான் போவாங்க. பேரண்ட்ஸ் தான் போவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கிறான்,
பக்கத்துலேயே ஃப்ரெண்டும் இருக்கான். நான் போய் முதல்ல அந்த பொண்ணை தூக்குறேன். என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு இது பண்ணுறேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு, அது எப்படி நீ போயிட்டு நிற்ப, உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாஜிக்கல் கொஸ்டின். நான் தான் போய் நிற்பேன், நான் தான் கவர்மெண்ட், நான் தான் எலெக்டட் பர்சன், நான் தான் முதல்ல போய் நிற்கணும், irrespective ஆஃப் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட். அப்போது ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ். மற்றவங்களாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அப்போ 2 பேரில் யார் இஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால்குலேட் பண்ணணுமே கண்டி போகக்கூடாது, யாருமே அங்கே போயிருக்கக்கூடாது, அது எப்படி போனாங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதே ரிவர்ஸில் தப்பான சிந்தனை. ஓகே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது இப்போ கேட்ட எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். அப்போது கரெக்டாக வருமா அது? அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. டாக்டராக இருந்தால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆவேன். இங்கே வந்து ஒரு கால்குலேஷனே இருக்குது. ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் எத்தனை மணி நேரத்தில் வருது, அது குயிக்காக வர 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 எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் வருது அப்படின்னா எஃபெக்டிவ் இல்லைன்னு அர்த்தம். இங்கே ரெஸ்பான்ஸ் டைம் 7 மினிட்ஸ். 7 மினிட்ஸில் வீட்டில் இருக்கிறோம். சைனாவில் போய் பாருங்கள், 30 செகண்ட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 30 செகண்ட்ஸ் அங்கே கார்னரில் இருக்கும். கால் வந்த உடனே எங்கேயோ சென்ட்ரலைஸ்ட் போயிட்டு சேட்டலைட் மாதிரி கனெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து சட்டுன்னு வந்து நின்றுடும். 30 செகண்ட்ஸ் டு 3 மினிட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு வெரி ஹை லெவல் இது. ஓகேங்களா? அப்போது குயிக்காக போய் ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஆக்ஷன் வென் கம்பேர்ட் டு நாட் கோயிங் ஆர் ரன்னிங் அவே. ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல நமக்கு, யார் ஃபைட் பண்ணுறாங்க யார் ஃப்ளைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக இதில் பார்க்கலாம். ஃபைட் பண்ணிட்டு வரவங்க ஸ்டாலின் அண்ட் தேர் குரூப் ஆர் டாக்டர்ஸ் அண்ட் தேர் குரூப், ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்க. ஃபைட் பண்ணாமல் ஃப்ளைட் பண்ணி ஓடுறது விஜயம் ஓடி இருக்காரு, which indirectly tells that that's not the way we need to do. At least we need to stand there to help them. இறந்தது இறந்தாச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லாரையும் கட்டுப்படுத்தி அங்கேயே நின்று சமாளிக்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பான கேள்வி கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆன்சரை, உங்கள் வீட்டில் அது மாதிரி நடந்தால் டெல் பீப்புள் நாட் டு கம் தேர். அப்போ பார்க்கலாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு இது ரிகவரி வருது அப்படின்ட்டு. ஆனால் அது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, டெஃபினட்டாக போய் தான் செய்யணும். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற நெய்பராக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸு எல்லா ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அங்கே கட்டாயம் போகணும். யார் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். விரிவான பார்வை. உண்மையிலே வந்து தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் மாற்றம், இந்த தேர்தலில் ஏற்பட்ட அந்த மாற்றம், இந்த மாற்றத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் குறிப்பாக வந்து மற்ற மக்களுக்கும் சரி வந்து அந்த உணர்வுபூர்வமாக அவங்க எப்படி தூண்டப்படுறாங்க, அந்த அந்த உணர்வியல் ரீதியான விஷயங்கள் நம்மளை எப்படிலாம் வந்து எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் அழகாக விளக்கியிருக்கீங்க. உண்மையிலே இதை பார்க்க நேயர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பயனளிக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த கட்டமாக நான் வேற ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். இந்த நேர்காணல் இணைந்து பல்வேறு கருத்துக்களை நீங்கள் வழங்கியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அன்பழகன். தேங்க்யூ ஸோ மச்.